ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். ஹிந்தி மொழி படிங்கன்னு மோடி சொல்லவே இல்லைங்க. கட்டாயமா தமிழ் படிக்கணும், கட்டாயமா ஆங்கிலம் படிக்கணும், மூன்றாவது மொழி இல்ல ஃப்ரீ, என்ன வேணுமோ படிங்க. இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்க படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்க கேள்வியே தப்பா கேட்கறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வி. ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க, வேண்டாம்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க. வெறும் 2 மொழியில எங்கேயும் போக முடியாதுங்க. இப்ப நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் பெங்களூர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அங்க போனா கம்ஃபர்டபிளுங்க, லாங்குவேஜ் பேசுவீங்க, வந்து தமிழ்ல தான் நாங்க பேசணும், எங்களுக்கு வேண்டாம். பேசுறீங்க ஆனா தமிழகத்துல வந்து ஹிந்தி தெரியாது போடாங்க டிஷர்ட்லாம் போட்டு ஹிந்தி திருப்பி பேசுறாங்க. ஆனா நீங்க ஹிந்தியை நல்லா பேசுறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு ஹிந்தியை வந்து நீங்க திணிக்காதீங்க, ஆனா நாங்க ஹிந்தியை படிக்கிறோம். அவர் வந்து ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு சொல்றாரு. அது ஒரு விஷயமா அண்ணே, ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுனே, விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி அதுல வந்து வில்லனா அருமையா நடிச்சிருக்காரு. அதை போய் நான் உட்காந்து பாக்குறேனே, எனக்கு வந்து சப்டைட்டில் இல்ல, நான் வந்து ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே. அது திணிக்கிறதா இல்ல ஹிந்தியை கத்துக் கொடுக்கறதா, எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான். எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத 2 கேள்விதான் இருக்கு. இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி, ஷாருக் கானுடைய ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன், ஓன் ப்ரொடக்ஷன், அதுல போய் நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்களை பத்தி எந்த கருத்து சொல்ல விரும்பல, அவருடைய உரிமை. அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கணுமா நடிக்கட்டும், போஜ்புரி நடிக்கட்டும், தமிழ்ல நடிக்கட்டும், அவருடைய உரிமை. பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா, அது 2 பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தா ஆயிரும். உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவா வருதுன்னா, இப்ப நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லா ரெக்ரூட் பண்றாங்க. அப்ப ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்க வர்றாங்க. இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அங்க போனா கம்ஃபர்டபிளுங்க, லாங்குவேஜ் பேசுவீங்க, வந்து தமிழ்ல தான் நாங்க பேசணும், எங்களுக்கு வேண்டாம். இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. நாம இந்த ரிஸ்க் எடுத்திருக்கோம், நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதனால என்னை பொறுத்த வரைங்கன்னா, நானும் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன், ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க, வேண்டாம் நினைக்கிறவங்க படிக்காதீங்க. அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்க சொல்றது 3 மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். ஹிந்தி மொழி படிங்கன்னு மோடி சொல்லவே இல்லைங்க. கட்டாயமா தமிழ் படிக்கணும், கட்டாயமா ஆங்கிலம் படிக்கணும், மூன்றாவது மொழி இல்ல ஃப்ரீ, என்ன வேணுமோ படிங்க. ஒசூர் பக்கம் போனா கன்னடம் படிக்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கம் போனா மலையாளம் படிக்கிறாங்க, தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க. அதை போய் நாம அவங்களை கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து, விஜய் சேதுபதி கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா, எங்க கருத்து 3 மொழி, 4 மொழி, 5 மொழி படிங்க, பிடிச்ச மொழி படிங்க. நாளைக்கு நீங்க குளோபல் சிட்டிசன். வெறும் 2 மொழியில எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா, எங்கேயும் போக முடியாது. 3 மொழி, 4 மொழி வேணும். ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க, பிரெஞ்சு படிங்க, ஜெர்மன் படிங்க, ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேலை பாருங்க. அதனால் விஜய் சேதுபதியுடைய கருத்தா பாக்குறேன். இங்க யாருமே திணிக்கல. யார் திணிக்கிறாங்கன்னா, ஹிந்தி எங்கே? மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னா, 3வது மொழி ஆப்ஷனல், யாரும் திணிக்கல. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா, ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா, அதான் அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை. அவருக்கு டேலண்ட் இருக்கு, அருமையா நடிக்கிறாரு, நானும் பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு வர்றேன். விஜய் சேதுபதி என்ன பார்த்துட்டு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருங்கண்ணா. விஜய் சேதுபதி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்னைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார், எதுக்கு இந்த கேள்வி? நாங்க என்ன கேட்கறோம், இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா, நீங்க என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆகுது உங்களுக்கு? எதுக்கு இந்த கேள்வி? பிரஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி? முதல்ல ஓகே கத்ரீனா மேம், மை லாஸ்ட் क्वेश्चन இல்ல, எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் அதை தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன்.